என் பெயர் கவிதா. நான் பார்க்க மிகவும் அழகாக இருப்பேன். என் பெற்றோர் எனக்கு ஒரு பெரிய மனிதனுடன் திருமணம் செய்து வைத்தார்கள். அவர் ஒரு அரசு துறையில் மிகவும் உயர்ந்த பதவியில் அதிகாரியாக இருந்தார். ஆனால் அவர் என்னை விட வயதில் 15 வயது மூத்தவராக இருந்தார். அதோடு அவர் தலையில் ஒரு முடி கூட இல்லை. நாங்கள் இருவரும் சேர்ந்து வெளியே செல்லும் போதெல்லாம் மக்கள் என்னை அவருடைய மகள் என்றுதான் நினைப்பார்கள். அவர் என்னிடம், "நீ அதிகமாக சாப்பிட வேண்டும், அப்போதுதான் உன்னுடைய உடல் எடை கூடும். என் மனைவியாக பார்ப்பதற்கு பொருத்தமாக இருப்பாய்" என்று கூறுவார். ஒரு நாள் நான் அவரிடம் நகைச்சுவையாக, "நீங்கள் ஏன் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று உங்கள் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடாது? நீங்கள் ஏன் எடையை குறைக்கக்கூடாது?" என்று கேட்டேன். இதை கேட்டதும் அவர் கடுமையான கோபமடைந்து என் கன்னத்தில் பளாரென்று ஓங்கி அறைந்தார். அவர் என்னை எவ்வளவு பலமாக அடித்தார் என்றால் நான் நிலத்திலேயே விழுந்து விட்டேன். எங்கள் திருமணமாகி 1 மாதம் கூட முழுமையாக நிறைவடையவில்லை. அவர் என்னிடம், "நீ ஒரு பெண், பெண்ணைப் போல அடங்கியிரு. என் தலைமேல் ஏறி உட்கார முயற்சிக்காதே. உங்களைப் போன்ற பெண்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உங்களை ஆரம்பத்திலேயே கட்டுப்பாட்டில் வைக்காவிட்டால் நீங்கள் தலைக்கணத்துடன் ஆடுவீர்கள். இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நீ என் வீட்டில்தான் வாழ்கிறாய். நான் போடும் சாப்பாட்டைத்தான் சாப்பிடுகிறாய். உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். என்னை கேலி செய்வதற்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை" என்று கத்தினார். அதற்கு நான் அவரிடம், "நான் உங்களை கேலி செய்யவில்லை" என்று கூறினேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. என் சாதாரணமான பேச்சு அவருக்கு பெரிய அவமானமாக தோன்றியது. அதனால் அவர் வெகு நேரம் என்னை மறைமுகமாக பேசி குத்தி காட்டிக் கொண்டே இருந்தார். அன்று முதல் என் உடல் எடையை கூட்டக்கூடிய கொழுப்பு நிறைந்த உணவுகளை மட்டுமே எனக்காக வாங்கி வரத் தொடங்கினார். சில நேரங்களில் எனக்காக துரித உணவுகளையும், சில நேரங்களில் இனிப்பகங்களில் இருந்து இனிப்புகளையும் வாங்கி வருவார். நான் கிராமப்புறத்தில் வளர்ந்த பெண் என்பதால் எனக்கு இதையெல்லாம் சாப்பிடும் பழக்கம் இல்லை. இதனால் என் வயிறு அடிக்கடி கெட்டுப்போகும். ஆனால் அப்போதும் அவர், "நீ இதை சாப்பிட்டால்தான் என்னைப் போல் குண்டாவாய்" என்று வற்புறுத்துவார். சில நாட்களிலேயே அந்த வெளி உணவுகளால் என் உடல் எடை மிகவும் அதிகரித்து நான் பார்க்க மிகவும் விகாரமாக மாறினேன். அதன் பிறகு அனைவரும் என்னிடம், "திருமணத்திற்கு பிறகு உனக்கு என்ன ஆயிற்று? முன்பு நீ எவ்வளவு அழகாக இருந்தாய். உனக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் உடல் எடை கூடியது?" என்று கேட்கத் தொடங்கினர். எனக்குள் நடந்து கொண்டிருக்கும் இந்த சித்திரவதையை என்னால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. அந்த மனிதன் என் மீது கை வைத்தார். இப்போது எனக்கு என் பெற்றோரின் முன்னிலையிலும் இந்த உலகத்தின் முன்னிலையிலும் செல்வதற்கே வெட்கமாக இருந்தது. அவர் என் பெற்றோரை கேவலமாக திட்டி வசைபாடத் தொடங்கினார். அவர் எனக்கு சிறிதும் மரியாதை கொடுக்கவில்லை. என் பெற்றோர் அவருடைய அரசு வேலையை மட்டுமே பார்த்தார்களே தவிர வேறு எதையுமே பார்க்கவில்லை. அவருடைய வயதையோ அவருடைய குணத்தையோ அவர்கள் கவனிக்கவில்லை. ஆனால் இப்போது என்ன நடந்தாலும் அவர்தான் என் கணவர். அவர்தான் என் செலவுகளை பார்த்து கொள்கிறார், என்னை பராமரிக்கிறார் என்று நான் மனதை தேற்றிக்கொண்டேன். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவர் அதையும் நிறுத்தி கொண்டார். "இனிமேல் உன்னுடைய செலவுகளை நீயே பார்த்துக்கொள். உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் பணம் இல்லை. உனக்கு பணம் வேண்டுமென்றால் நீயே உனக்காக ஒரு வேலையை தேடிக்கொள்" என கூறத் தொடங்கினார். என் வாழ்க்கையின் நிம்மதி முழுவதும் எங்கோ தொலைந்து போனது போல் எனக்கு தோன்றியது. அவர் தினமும் ஏதாவது ஒரு காரணத்தை தேடி என்னிடம் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார். நான் நன்றாக படித்திருந்ததால் எனக்கு எளிதாக எங்கு வேண்டுமானாலும் வேலை கிடைக்க வாய்ப்பிருந்தது. விரைவில் எனக்கு ஒரு கல்லூரியில் ஆசிரியை வேலை கிடைத்தது. என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. சில நேரங்களில் நான் என் மாணவர்களின் முன்னிலையிலேயே அழுது விடுவேன். நான் என் கணவரை பற்றி அவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் அனைவரும் பெரிதும் வியப்படைவார்கள். ஏனென்றால் என் கணவருடைய குணம் வெளியே ஒரு மாதிரியாகவும் வீட்டிற்குள் வேறு மாதிரியாகவும் இருந்தது. இங்கே என் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு என்று எனக்கு யாருமே இல்லை.
என் கணவருடைய எண்ணம் என்னவென்றால், ஒரு ஆண் தன் மனைவியை அடித்து உதைக்காத வரை அவள் நேர்வழிக்கு வரமாட்டாள். இல்லையென்றால் அவள் தலைமேல் ஏறி உட்கார்ந்து விடுவாள். இதனால்தான் நான் என் மனைவியை காரணம் இல்லாமலும் அடிக்கிறேன் என்று அவர் கூறுவார். அவர் எப்போதும் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் முன்னிலையில் என்னை இழிவுபடுத்திக் கொண்டே இருப்பார். அதோடு எங்களுக்கு குழந்தைகளும் இல்லை. இந்த துயரத்தை என்னால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. வீட்டில் எல்லாமே சீராகவும் சந்தோஷமாகவும் நடப்பது போல அனைவரிடமும் பொய் பேச வேண்டிய கட்டாயத்தில் நான் இருந்தேன். திருமணத்திற்கு முன்பு என் வாழ்க்கை மிகவும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் என் பெற்றோர் ஏன் என்னை இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. என் கணவருக்கு என்னை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நான் எல்லா வழிகளிலும் முயற்சி செய்தேன். மேலும் நான் அவருடைய ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகளையும் கவனித்து கொண்டேன். அவர் என்ன சொன்னாலும் நான் அதை செய்தேன். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு நடந்தேன். ஆனால் நான் அவர் பேச்சை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் என் மீது கோபப்பட்டு எரிந்து விழுந்தார். சில நேரங்களில் எனக்கு தோன்றும், அவருக்கு வேறு ஏதேனும் பெண்ணை பிடித்திருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கலாம். அந்த ஆத்திரத்தை தான் அவர் என் மீது காட்டுகிறார் என்று நினைப்பேன். என் மீது தன் கோபத்தை காட்டிய பிறகு அவர் தன் நண்பர்களுடன் வெளியே சென்று விடுவார். அவர்களுடன் அவர் சிரித்து பேசி மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். அவருடைய நண்பர்களும் எங்கள் வீட்டிற்கு வருவார்கள். அவருடைய நண்பர்கள் எங்கள் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் என் முழு நாளும் சமையலறையிலேயே கழிந்துவிடும். இருந்தாலும் நான் அவரிடம் எதையும் எதிர்த்து பேச மாட்டேன். ஒருவேளை இதனால் அவர் என் மீது மகிழ்ச்சி அடைவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலும் என் மீது மகிழ்ச்சியடைய தயாராக இல்லை. இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை. சில நேரங்களில் எனக்கு நான் யாருடைய கண்பட்டோ அல்லது யாரோ என் மீது செய்வினை செய்து விட்டார்களோ என்று தோன்றியது. ஏனென்றால் என்னோடு நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்தும் என் அறிவுக்கு எட்டாததாக இருந்தது. என் கணவர் வேலை செய்யும் அலுவலகத்தில் அவர் லஞ்சம் வாங்கும் ஊழல் வேலைகளை செய்து வந்தார். அதாவது ஒரு வகையான லஞ்சப்பணம் வாங்குவார். அவர் தொடர்ந்து தனக்காக புதிய கார்கள், மொபைல் ஃபோன்கள் மற்றும் கைகளில் கட்டும் விலை உயர்ந்த கடிகாரங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். அவர் தனக்காக மிகவும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தன் ஆடம்பர ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டார். ஆனால் அவருக்கு என் மீது ஒரு துளி கூட அக்கறை இல்லை. இப்போது நான் என் சொந்த செலவுகள் அனைத்தையும் நானே பார்த்து கொண்டேன். எங்கள் காலனியிலும் எங்களை பற்றி அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. இவர்கள் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று பேசத் தொடங்கினர். நாங்கள் அதிகமாக சண்டை போட்டோம். ஆனால் ஒரு நாள் எல்லையே மீறி போனது. அவர் என்னிடம் எந்த காரணமும் இல்லாமல் சண்டையிடத் தொடங்கினார். அவர் உரத்த குரலில் கத்தி, நான் இன்று உன்னிடம் எனக்காக நல்ல உணவு சமைக்க சொன்னேன். ஆனால் நீ வெறும் பருப்பு சாதம் மட்டுமே செய்து வைத்திருக்கிறாய் என்றார். அதற்கு நான், நீங்கள் நன்றாக சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு பணமும் கொடுங்கள். என்னிடம் பணம் இல்லை. என்னுடைய சம்பளமும் இன்னும் வரவில்லை என்றேன். இதை கேட்டதும் அவர் என்னுடன் பெரிய சண்டையில் ஈடுபட்டு, எனக்கு உன்னுடன் வாழவே பிடிக்கவில்லை. உன்னை எனக்கு பிடிக்கவில்லை. இன்று வரை உன்னால் என் இதயத்தில் ஒரு இடத்தை கூட பிடிக்க முடியவில்லை. நான் உன்னோடு ஏதோ ஒரு கட்டாயத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றார். உண்மையில் எங்கள் சண்டை எதில் தொடங்கியது, எங்கே வந்து முடிந்தது? அவர் என் மீது மிகவும் கத்தி மிகுந்த எரிச்சலடைந்தார். இதனால் அவருடைய இரத்த அழுத்தம் மிகவும் அதிகரித்தது. எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அது இரவு நேரமாக இருந்ததால் மிகவும் தாமதமாகிவிட்டது. அதனால் நான் அலைபேசி மூலம் விரைவாக ஒரு வாடகை கேப் முன்பதிவு செய்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். ஆனால் செல்லும் வழியிலேயே அவருடைய கைகளும் கால்களும் கோணலாக மாறத் தொடங்கின. அப்போது அவருக்கு பக்கவாத தாக்குதல் ஏற்பட்டுள்ளது என்பது எனக்கு புரியவில்லை.
ஆனால் நான் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது மருத்துவர் என்னிடம், மேடம், நீங்கள் வருவதற்கு மிகவும் தாமதம் செய்துவிட்டீர்கள். உங்கள் கணவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுள்ளது. எளிய மொழியில் சொல்வதானால் அவருடைய பாதி உடலில் முடக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இனி அவராலும் நடக்க முடியாது, பேசவும் முடியாது என்றார். அவருடைய முழு உடலும் செயலற்று போனது. இப்போது அவரால் அவருடைய 2-3 விரல்களையும் 2 கண்களையும் மட்டுமே அசைக்க முடியும். என் கணவர் என் மீது காட்டிய கோபமும் அவர் என் மீது அடைந்த கடுமையான ஆத்திரமும் தான் அவரே தனக்கு தீங்கு விளைவித்து கொள்ள காரணமாயின. கோபத்தின் காரணமாக அவருடைய இரத்த அழுத்தம் அதிகமாகி அவருக்கு இந்த தாக்குதல் ஏற்பட்டது. அவர் 1 வாரம் முழுவதும் மருத்துவமனையிலேயே இருந்தார். அதன் பிறகு நான் அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். இப்போது நான் அவரை பராமரிக்க தொடங்கினேன். இதற்கு முன்பும் நான் அவரை பராமரித்தேன். ஆனால் அவருக்கு அதன் மதிப்பு தெரியவில்லை. இப்போது அவரால் பேச முடியாது, எந்த ஒரு பெரிய அசைவையும் செய்ய முடியாது. இருந்தாலும் அவருக்கு தான் செய்த தவறுகளுக்கான எந்த ஒரு வருத்தமும் இல்லை. என் கணவருக்கு ஏற்பட்ட இந்த நிலையை கண்டு நான் மகிழ்ச்சி அடையவில்லை. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் என் கணவர். அவருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. எந்த ஒரு மனைவியும் தன் கணவரை பற்றி ஒருபோதும் கெட்டதாக நினைக்க மாட்டாள். அந்த கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி. இப்போது எங்கள் வீட்டில் பொருளாதார பிரச்சனைகள் தலைதூக்கத் தொடங்கின. ஏனென்றால் மருத்துவமனை செலவு மிகவும் அதிகமாகி இருந்தது. நான் வேலையும் செய்து கொண்டு அவரையும் கவனித்து கொண்டேன். இதனால் என் மீதான அவருடைய பார்வை மாறத் தொடங்கியது. அவர் யோசித்து கொண்டிருந்தார், எந்த மனைவியிடம் நான் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டேனோ, எவளை நான் அடித்து துன்புறுத்தினேனோ, எவள் மீது எப்போதும் கோபப்பட்டேனோ, இன்று அவள்தான் என்னை இவ்வளவு நன்றாக கவனித்து கொண்டு எனக்கு பணிவிடை செய்கிறாள் என்று நினைத்தார். அவள் நினைத்திருந்தால் என்னை விட்டுவிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை என்று அவர் உணர்ந்தார். ஒரு நாள் என் கணவர் என்னை பார்த்து ஒரு விசித்திரமான சைகையை செய்தார். அவர் என்ன பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவர் தன் விரலால் சைகை காட்டினார். எனக்கு அவர் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாரா, அல்லது பசியாக இருக்கிறது என்று சொல்கிறாரா என்று தோன்றியது. ஆனால் இன்று அவர் காட்டிய சைகை வித்தியாசமாக இருந்தது. அவர் எங்கள் வீட்டின் மேல் இருக்கும் அந்த சேமிப்பறையை நோக்கி விரலால் சைகை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அதன் அர்த்தம் அவருக்கு சேமிப்பறைக்கு செல்ல வேண்டும் என்பது அல்ல. நான் அவரிடம், என்ன ஆயிற்று, நீங்கள் ஏன் சேமிப்பறையை நோக்கி சைகை காட்டுகிறீர்கள்? உங்களுக்கு சேமிப்பறைக்குள் செல்ல வேண்டுமா என்று கேட்டேன். அதற்கு அவர் இல்லை என்று மறுத்தார். நான் ஒரு வேலைக்காரியை வைத்திருந்தேன். ஏனென்றால் என்னால் முழு நாளும் அவருடன் வீட்டிலேயே இருக்க முடியாது. மேலும் என்னால் என் வேலையையும் விட்டுவிட முடியாது. நான் வேலைக்கு செல்லாவிட்டால் வீட்டு செலவுகளை எப்படி கையாள்வது? அதனால்தான் நான் ஒரு வேலைக்காரியை வேலைக்கு அமர்த்தினேன். என் கணவரால் இப்போது வேலைக்கு செல்ல முடியாததால் அவருடைய சம்பளமும் வருவது நின்று போனது. மேலும் அவருடைய PF நிதிப்பணம் ஏதோ சில காரணங்களால் அவருடைய வங்கிக் கணக்கில் இன்னும் வரவு செய்யப்படவில்லை. நான் அந்த பணத்திற்காக தொடர்பு கொண்டு பேசும்போதெல்லாம் அந்த அதிகாரிகள் ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒருபுறம் அந்த பணம் எங்களுக்கு கிடைக்கவில்லை, மறுபுறம் என் கணவருடைய வேலை அப்படிப்பட்டது. பலருக்கு அவரை தெரியும், அவருக்கு பயப்படுவார்கள். அவருடைய கையெழுத்து இல்லாமல் எந்த ஒரு ஃபைலும் நிறைவடையாது. எனவே பெரிய பெரிய மனிதர்கள் அவருக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுப்பார்கள். என் கணவருடைய சில உறவினர்களும் பணத்திற்காகவே எப்போதும் அவருடன் ஒட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்பொழுது அவருடைய கெட்ட காலம் தொடங்கியதோ அப்பொழுதே அவருடைய உறவினர்கள் அனைவரும் அவரை விட்டு விலகத் தொடங்கினர். இப்போதுதான் அவருக்கு புரிந்தது, தன் கெட்ட காலத்தில் அனைவரும் கையை விட்டுவிட்டார்கள். ஆனால் தன் மனைவியோ தன் துயர காலத்திலும்
தன்னுடனேயே இருக்கிறாள் என்பதை அவர் விரைவில் உணர்ந்து கொண்டார். என் கணவர் தினமும் இரவில் அந்த சேமிப்பறையை நோக்கி சைகை காட்டி அழுவது வழக்கம். அவர் அப்படி அழுவதை பார்த்து எனக்கும் அழுகை வரும். ஏனென்றால் அவரை அந்த நிலையில் என்னால் பார்க்க முடியவில்லை. எங்கள் திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகியிருந்தன. இந்த 5 ஆண்டுகளில் அவர் என்னை ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக மூச்சு விடவில்லை. அவர் தினமும் என் இரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்தார். அவர் எனக்கு அவ்வளவு துன்பங்களை கொடுத்திருந்தார். ஆனால் நான் அவரை மன்னித்து விட்டேன். ஒருவேளை அவர் செய்த வினைகளுக்கான தண்டனை அவருக்கு கிடைத்து விட்டது என்று நினைத்தேன். அதற்கு மேல் அவருக்கு எந்த ஒரு தண்டனையையும் கொடுக்க நான் விரும்பவில்லை. அவர் அழுது கொண்டே சேமிப்பறையை நோக்கி சைகை செய்வார். உடனே நான் அந்த சேமிப்பறைக்குள் சென்று பார்ப்பேன். ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. அவருடைய எந்த பொருளும் அங்கே இருக்காது. அவருக்கு தேவையான எந்த ஒரு விஷயமும் அங்கே இருக்காது. அவர் மீண்டும் மீண்டும் இதே சைகையை செய்கிறார் என்றால் இதற்கு பின்னால் நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இதற்கு பின்னால் அப்படி என்ன காரணம் இருக்கும் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு நாள் அவருடைய அத்தை மகள் எங்கள் வீட்டிற்கு வந்தாள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவள் என் கணவரை போய் பார்க்காமல் நேராக என்னிடம் வந்து விசித்திரமாக பேசத் தொடங்கினாள். அவள், உன் கணவருடைய PF நிதிப்பணம் உனக்கு எப்போது கிடைக்கும் என்று கேட்டாள். அதற்கு நான், எனக்கு தெரியாது. நான் தினமும் தொலைபேசியில் அழைக்கிறேன். ஆனால் அவர்கள் ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி பணத்தை கொடுக்க தள்ளி போடுகிறார்கள் என்றேன். அதற்கு அவள், நிறைய பணம் இருக்கும். இவ்வளவு பணத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்யப் போகிறாய் என்றாள். அதற்கு நான் என் கணவருக்கு சிகிச்சை அளிப்பேன். ஒருவேளை வேறு ஒரு பெரிய நகரத்தில் உள்ள பெரிய மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கலாம் என்றேன். உடனே அவள் என்னிடம், உன் கணவர் வேறு ஏதேனும் 2வது திருமணம் செய்து கொண்டிருப்பாரோ என்று கேட்கத் தொடங்கினாள். எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வீட்டு செலவுக்கு எனக்கு பணமே தருவதில்லை என்றேன். அதற்கு அவள், அப்படியென்றால் அவர் 100 விழுக்காடு 2வது திருமணம் செய்திருப்பார் என்றாள். அதற்கு நான் அவளிடம், அப்படி இருந்திருந்தால் அந்த பெண் இந்நேரம் இங்கே வந்து உட்கார்ந்திருப்பாளே. ஆனால் என் கணவர் என்னிடம் இதை பற்றி ஒருபோதும் சொன்னதில்லை. அவர் 2வது திருமணம் செய்திருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை என்றேன். இதை கேட்டதும் அவள், நீ பொய் சொல்கிறாய். அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் உன்னிடம்தான் இருக்கின்றன. அவர் பலரிடம் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குவார். அந்த பணத்தை எல்லாம் அவர் உன் மீதுதான் வாரி இறைத்தார். உன்னுடைய எல்லா ஆடம்பரங்களையும் அவர்தான் நிறைவேற்றினார் என்றாள். அவள் அப்படி பேசியதை கேட்டு எனக்கு கடுமையான கோபமே வந்தது. நான் அவளிடம், அவர் பணத்தை வாரி இறைத்திருந்தாலும் என்ன, அவர்தான் என் கணவர். இதோ பார், நான் சொந்தமாக வேலைக்கு செல்கிறேன். குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நான் என் வேலைக்கு செல்கிறேன். மாதத்தின் 30 நாட்களும் கடினமாக உழைத்தால்தான் எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது. அதில்தான் நான் என் வீட்டு செலவையும் என் கணவரின் மருந்து செலவையும் பார்த்து கொள்கிறேன். அவருடைய பணத்தை நான் வீட்டில் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று நீ நினைத்தால் நீயே எங்கள் வீட்டை தேடி சோதனையிட்டு கொள்ளலாம். அவருடைய பணமும் அவருடைய 2வது மனைவியும் உனக்கு கிடைத்தால் என்னிடமும் வந்து சொல் என்றேன். அதற்கு அவள், நீ மிகவும் மோசமான குணம் கொண்டவள். உன் கணவனும் அப்படிப்பட்டவன்தான். அதனால்தான் இன்று அவனுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. உனக்கும் உன் கணவரை போன்ற நிலைமைதான் ஏற்படும். இன்று அவன் உன்னை நம்பியிருக்கிறான். நாளை நீயும் யாரையாவது நம்பி இருக்க வேண்டிய நிலை வரக்கூடாது. அப்படி நடந்தால் உங்கள் இருவரையும் கவனித்து கொள்ள யாருமே இருக்க மாட்டார்கள். நீங்கள் இருவரும் மிகவும் அவதிப்படுவீர்கள். உங்களுக்கு மிகவும் கொடூரமான மரணம் வரும் என்றாள். அவள் அப்படி பேசியதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். இந்த உலகம் எப்படிப்பட்டது!
எந்த சூழ்நிலையிலும் நம்மை நிம்மதியாக வாழ விடுவதில்லை என்று யோசித்தேன். இருந்தாலும் நான் அவளிடம் மிகவும் அமைதியாக, நீ இங்கிருந்து போகலாம் என்று கூறி அவளை அனுப்பி வைத்தேன். நான் என் கணவரிடம் நடந்தவை அனைத்தையும் கூறினேன். அவர் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு புரிந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தார். அவருக்கு என்னிடம் ஏதோ பேச வேண்டும் என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. அடுத்த நாள் மருத்துவர் வந்து பரிசோதனை செய்தார். அவரும் இதையேதான் கூறினார். அவர் குணமடைவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. இனி எல்லாம் அந்த இறைவனின் கையில்தான் இருக்கிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அவரை வேறு ஒரு மருத்துவரிடம் அழைத்து செல்லலாம் என்றார். மருத்துவர் ஒவ்வொரு மாதமும் வந்து பரிசோதிப்பார். ஆனால் அவரிடம் எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியவில்லை. என் கணவர் மீண்டும் மீண்டும் அந்த சேமிப்பறையை நோக்கியே சைகை காட்டினார். அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவர் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார். மருத்துவர் என்னிடம், அவர் இப்படியே அழுது கொண்டிருந்தால் அவருடைய கண்களும் கெட்டுப்போய்விடும். அதன் பிறகு அவரால் உங்களை பார்க்கக்கூட முடியாது. ஏனென்றால் இப்போது அவரிடம் அவருடைய கண்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றன. மற்ற அனைத்து உறுப்புகளும் செயலற்று போய்விட்டன என்றார். நான் அவருக்கு புரிய வைத்து, அழாதீர்கள் என்று கூறி ஆறுதல் கூறினேன். ஒரு நாள் காலை நான் அவரை எழுப்புவதற்காக சென்றேன். அப்போது அவரிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. அந்த நிமிடமே அவர் இனி இந்த உலகத்தில் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். இருந்தாலும் நான் மருத்துவரை தொலைபேசியில் அழைத்து வரவழைத்தேன். மருத்துவர் வந்து அவருடைய உடலை பரிசோதித்துவிட்டு அவர் இறந்துவிட்டார் என்று கூறினார். இதை கேட்டதும் எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. நான் அழத் தொடங்கினேன். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் என் கணவர். அவர் எனக்கு என்னதான் செய்திருந்தாலும் அவருக்கும் வாழ்வதற்கு உரிமை இருந்தது. நான் மிகுந்த துயரத்துடன் அவருடைய இறுதிச் சடங்குகளை செய்து முடித்தேன். நான் சில நாட்கள் வேலைக்கு செல்லவில்லை. நான் ஒரு வேலைக்காரியை வைத்திருந்தேன். அவள் சமையல், துணி துவைப்பது, பாத்திரம் கழுவுவது என வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்து வந்தாள். என் கணவரின் மறைவுக்கு பிறகு எனக்கு எந்த ஒரு வேலையையும் செய்வதில் ஈடுபாடு இல்லை. ஒரு நாள் எங்கள் வேலைக்காரி என்னிடம் வந்து, அம்மா, ஒரு பெண் உங்களை பார்ப்பதற்காக நுழைவாயிலில் வந்து நிற்கிறாள். அவள் தன் குழந்தைகளுடன் வெளியே நிற்கிறாள் என்றாள். அதற்கு நான் வேலைக்காரியிடம், அந்த பெண்ணின் பெயர் என்ன என்று கேட்டேன். வேலைக்காரி எனக்கு அவளுடைய பெயரை கூறினாள். ஆனால் அந்த பெயரில் எந்த ஒரு பெண்ணையும் எனக்கு தெரியவில்லை. அதன் பிறகு நான் வெளியே நுழைவாயிலுக்கு சென்று அவளிடம், நீ யார் என்று கேட்டேன். அதற்கு அவள், நான் உன் கணவருடைய 2வது மனைவி என்றாள். இதை கேட்டதும் என் காலடியில் இருந்த மண்ணை நழுவுவது போல் இருந்தது. நான் அவளிடம், அவர் இறந்து விட்டார் என்றேன். அதற்கு அவள், ஆம், எனக்கு தெரியும். அதனால்தான் நான் என் குழந்தைகளுக்கான பங்கை வாங்க இங்கே வந்திருக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என்னை இரகசியமாக திருமணம் செய்து கொண்டார். அதனால் இப்போது நான் என் உரிமையை பெற உன்னிடம் வந்திருக்கிறேன் என்றாள். இதை கேட்டதும் எனக்கு அன்று எங்கள் வீட்டிற்கு வந்த அவருடைய அத்தை மகளின் நினைவு வந்தது. அப்படியென்றால் அவள் சொன்னது தவறில்லை. எங்கள் உறவினர்கள் அனைவரும் அதைத்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். இதற்கு நான் அவளிடம், உனக்கு வெட்கமாக இல்லையா? நீ ஒரு திருமணமான ஆணை போய் மணம் முடித்திருக்கிறாய் என்றேன். அதற்கு அவள், இதில் என் மீது என்ன தவறு இருக்கிறது? அவருக்கு உன்னை பிடிக்கவில்லை. அதனால்தான் அவர் என் பின்னால் வந்தார். நான் அழகாக இருந்ததால் அவர் என்னை மணமுடித்து கொண்டார் என்றாள். அதற்கு நானும் அழகாகத்தான் இருந்தேன். ஆனால் அவர் வேண்டுமென்றே என் உடல் எடையை கூட்டி என்னை விகாரமாக மாற்றினார் என்றேன். அதற்கு அவள், அவர் ஏன் அப்படி செய்யப் போகிறார்? ஒருவேளை உன்னுடைய அதிர்ஷ்டம் அப்படி இருந்திருக்கலாம்.
இந்த விஷயங்களையெல்லாம் விடு. இப்போது அவர் இந்த உலகத்தில் இல்லை. எனக்குரிய பங்கை கொடு என்றாள். நான் அவளிடம், அவர் எனக்கு பின்னால் எந்த பணத்தையும் விட்டு செல்லவில்லை. நான் என் வேலையை செய்துதான் என் வீட்டு செலவை பார்த்து கொள்கிறேன். அவருடைய பிஎஃப் நிதி பணம் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை. அந்த பணம் கிடைத்தவுடன் உனக்கு அதில் பாதி பணத்தை கொடுத்து விடுகிறேன். மீதியை நான் வைத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கும் அதில் சம உரிமை உண்டு. அவர் வீட்டுச் செலவுக்கு எனக்கு ஒருபோதும் பணம் கொடுத்ததில்லை. எனக்கு தெரிந்தவரை அவர் தன் சம்பளம் முழுவதையும் உன் மீதுதான் செலவு செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். அதனால்தான் வீட்டில் எனக்கு ஒரு ரூபாய் கூட தருவதில்லை. அவர் உயிரோடு இருந்தவரை நீ அவருடைய பணத்தில் நன்றாக ஆடம்பரமாக வாழ்ந்தாய். இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்றேன். அந்த பெண் என்னுடன் சண்டையிடத் தொடங்கி என் வீடு முழுவதையும் சோதனையிடத் தொடங்கினாள். நான், இங்கே ஒன்றுமில்லை, இங்கிருந்து வெளியே போ என்றேன். என் இரத்த அழுத்தம் அதிகரிக்கத் தொடங்கியது. அவளுடைய செய்கையை பார்த்து எனக்கு கடுமையான கோபம் வந்தது. அந்த பெண்ணும் மிகவும் பிடிவாதமான மோசமான குணம் கொண்டவளாக இருந்தாள். அவளுக்கு என் வீட்டில் எதுவும் கிடைக்காததால் அவள் இங்கிருந்து கிளம்பினாள். போகும்போது, என் பார்வை உன்மேல் இருக்கிறது, இதை நினைவில் வைத்துக்கொள். அவருடைய பணம் வந்தவுடன் அந்த பணத்தை நானே வாங்கிக் கொள்ள இங்கே மீண்டும் வருவேன் என்று கூறிவிட்டு சென்றாள். அந்த பெண் சென்ற பிறகு என் வேலைக்காரி என்னிடம் வந்து தான் அந்த பெண்ணை பற்றி நன்றாக அறிவேன் என்று கூறினாள். அவள் மிகவும் மோசமான பெண் என்றும் அவள் முதலில் பணக்கார ஆண்களை தன் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்து கொள்வாள். பிறகு அவர்களிடமிருந்து பணத்தை பறிப்பாள். அல்லது விவாகரத்து என்ற பெயரில் குழந்தைகளின் செலவுக்கான பணத்தை கேட்பாள். இதுதான் அவளுடைய தொழில் என்றும் கூறினாள். அவள் ஒரு நல்ல பெண் அல்ல என்பது தங்கள் பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியும் என்றாள். இப்போது என் வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்காது என்று எனக்கு தோன்றியது. என் கணவரும் எனக்கு பல துன்பங்களை கொடுத்தார். போகும்போதும் என் தொண்டையில் இந்த முள்ளை மாட்டிவிட்டு சென்று விட்டார். நான் என்ன செய்வேன்? என் கணவர் இறந்து இன்னும் சில நாட்களே ஆகியிருந்தன. நான் என் கணவரை பற்றியே யோசித்து கொண்டிருந்தேன். அவர் ஏன் எப்போதும் அந்த சேமிப்பறையை நோக்கி விரலால் சைகை காட்டினார்? கடைசி நிமிடத்திலும் அவர் அதே திசையை நோக்கித்தான் சைகை காட்டிக் கொண்டிருந்தார். எனக்கு அவருடைய நினைவு வந்து கொண்டிருந்தது. பெண்ணின் மனமும் விசித்திரமானதுதான். அவள் ஒருவரை நேசித்து விட்டால் அவருடைய எல்லா தவறுகளையும் மன்னித்து விடுகிறாள். இன்று வரை என் கணவர் ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொண்டார் என்று எனக்கு புரியவே இல்லை. நான் எப்போதும் என் கணவரை நேசிப்பேன். அவருடைய இன்ப துன்பங்களில் எப்போதும் துணையாக இருப்பேன் என்ற எண்ணத்துடன் தான் நான் இந்த வீட்டிற்கு வந்தேன். பார்ப்பதற்கு நான் மிகவும் நன்றாக இருந்தேன். ஒருவேளை என்னால் அவருடைய இதயத்தில் இடத்தை பிடிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடித்துவிட்டால் அவள் அழகாக இல்லாவிட்டாலும் அவளை தன் இதயத்தின் அரசியாக வைத்து கொள்வான். சில நேரங்களில் அப்படியும் நடக்கும். ஒரு பெண் பேரழகியாக இருந்தாலும் அவள் அந்த ஆணின் மனதுக்கு பிடிப்பதில்லை. என் விஷயத்திலும் அதுதான் நடந்தது. எனக்கு இன்னும் அதிக வயது ஆகவில்லை. மிக எளிதாக யார் வேண்டுமானாலும் என்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வயதில்தான் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு இதில் விருப்பமில்லை. எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் ஏதும் இல்லை. எனக்கு என் வாழ்க்கையை அமைதியாகவும் என் முறைப்படியும் வாழ வேண்டும் என்று மட்டுமே தோன்றியது. என் வாழ்க்கையில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. கணவரின் மறைவுக்கு பிறகு நான் வீட்டிலேயே முடங்கி இருந்தேன். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் பள்ளிக்கு என் பணிக்கு செல்லத் தொடங்கினேன். அவருடைய இரண்டாவது மனைவி எனக்கு தொலைபேசியில் அழைத்து அவருடைய பிஎஃப் நிதி பணத்தை கேட்டு என்னை துன்புறுத்தி கொண்டே இருந்தாள். நான் பல நாட்கள் விடுப்பில் இருந்ததால் என்னிடம் இருந்த பணம் முழுவதும் தீர்ந்துவிட்டது. எனவே நான் வேலைக்காரியிடமும் வேலையை விட்டு நின்றுவிடு, இனி உனக்கு பணம் கொடுக்க என்னிடம் வசதி இல்லை என்று கூறிவிட்டேன். ஆனால் ஒரு நாள் அவளே
தன் வீட்டிலிருந்து எனக்காக ஒரு லஞ்ச் பாக்ஸில் சமையல் செய்து எடுத்து வந்தாள். வந்து, அம்மா, நீங்கள் மிகவும் நல்லவர். ஆனால் இதற்கு மேல் என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் தினமும் என் வீட்டிலிருந்து உங்களுக்காக உணவு பெட்டி எடுத்து வருகிறேன் என்றாள். அன்றுதான் எனக்கு புரிந்தது, இந்த உலகத்தில் நாம் ஒரு நல்ல மனிதருக்கு நல்லது செய்தால் அவரும் நம்மை பற்றி நல்லதாகவே நினைப்பார் என்று உணர்ந்தேன். அவள் ஏழ்மையானவள். அவளுக்கு 4 குழந்தைகள் இருந்தனர். நான் அவளுக்கு ஒரு சுமையாக மாற விரும்பவில்லை. நான் அவளிடம், என் நிலைமை சீரான பிறகு நான் உன்னை மீண்டும் வேலைக்கு அழைக்கிறேன் என்று கூறினேன். எனக்கு ஒரு தோழி இருந்தாள். அவளிடமிருந்து நான் கொஞ்சம் கடன் வாங்கி இருந்தேன். அதை கொண்டுதான் நான் என் செலவுகளை பார்த்து கொண்டேன். அதுவும் இப்போது தீரும் நிலைக்கு வந்தது. எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. நான் என் வேலைக்காரிக்கு சில நாட்கள் விடுப்பு கொடுத்திருந்தேன். அதன் பிறகு நானே வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு விடுமுறை நாளாக இருந்தது. அதனால் என் வீட்டு வேலைகள் அனைத்தும் சீக்கிரமே முடிந்துவிட்டன. நான் வெளியே வந்து அமர்ந்தேன். அப்போது என் பார்வை வீட்டின் வெளியே இருந்த அந்த சேமிப்பறையின் மேல் விழுந்தது. இன்று எனக்கு நேரம் இருக்கிறது என்பதால் அந்த சேமிப்பறையை சுத்தம் செய்துவிடலாம் என்று நினைத்து நான் சேமிப்பறைக்குள் சென்றேன். அங்கே சென்றதும் எனக்கு என் கணவரின் நினைவு வரத் தொடங்கியது. என் கணவர் ஏன் இந்த சேமிப்பறையை நோக்கி தொடர்ந்து சைகை காட்டினார்? அவர் ஏன் என்னை இந்த சேமிப்பறைக்குள் செல்லும்படி வற்புறுத்தினார் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் கால் வழுக்கியது. நான் அங்கே இருந்த ஒரு மரத்தடுப்பின் மீது பலமாக மோதினேன். இதனால் என் மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டது. அந்த தடுப்பு உடைந்து நான் அதற்கு மறுபுறம் இருந்த அறைக்குள் விழுந்தேன். நான் எழுந்து முன்னால் பார்த்தபோது நான் வேறொரு அறைக்குள் இருந்தேன். என் கண்கள் பார்ப்பதை என்னாலேயே நம்ப முடியவில்லை. அந்த சுவருக்கு பின்னால் ஒரு இரகசிய அறை இருந்தது. அங்கே ஒரு பெரிய இரும்பு பெட்டகம் இருந்தது. நான் உள்ளே சென்று அந்த இரும்பு பெட்டகத்தை திறந்து பார்த்தபோது அதற்குள் அள்ள அள்ள குறையாத செல்வம் இருந்தது. அதில் கட்டுக்கட்டாக பண நோட்டுகளும் தங்கம், வெள்ளி மற்றும் சில ஆவணங்களும் இருந்தன. அந்த ஆவணங்கள் இந்த வீட்டின் பத்திரங்கள் ஆகும். என் கணவர் இந்த வீட்டை என் பெயரில்தான் வாங்கியிருந்தார். இப்போதுதான் எனக்கு புரிந்தது, என் கணவர் ஏன் எப்போதும் இந்த திசையை நோக்கி சைகை காட்டினார் என்று. என் கணவர் லஞ்சம் வாங்குவார் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் லஞ்சம் வாங்கும் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்ததால் ஒருவேளை இது லஞ்ச பணமாக இருக்கலாம். நான் அங்கிருந்த அனைத்து பொருட்களையும் வெளியே எடுத்தேன். பிறகு அங்கே எல்லாவற்றையும் பழையபடியே மாற்றிவிட்டு சேமிப்பறையின் கதவை மூடினேன். அதன் பிறகு 8 நாட்களுக்குள் நான் அந்த வீட்டை விற்று அந்த பணத்தை என் வங்கி கணக்கிற்கு மாற்றினேன். பிறகு நான் என் வேலைக்காரியை தொலைபேசியில் அழைத்து வரவழைத்து அவளிடம், வீட்டின் பொருட்கள் அனைத்தையும் மூட்டை கட்டு, நாம் இங்கிருந்து கிளம்புகிறோம் என்றேன். நான் அந்த சொத்தின் ஒரு பகுதியை என் கணவரின் 2வது மனைவிக்கு கொடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் வேலைக்காரி என்னிடம், அந்த 2 குழந்தைகளும் அவளுடைய குழந்தைகள் அல்ல, அவள் பொய் சொல்கிறாள், அந்த பிள்ளைகள் வேறொருவருடையது, அவர்கள் உங்கள் கணவரின் குழந்தைகள் அல்ல, அந்த பெண் எங்கள் பகுதியில்தான் வாழ்கிறாள். நேற்று ஒரு மனிதன் வந்து அவளுடைய குழந்தைகளை அழைத்து சென்றான். ஒருவேளை உங்கள் கணவர் அவளை திருமணமே செய்திருக்க மாட்டார். அவள் பொய் சொல்கிறாள். அந்த பெண் இப்படி நாடகமாடித்தான் பணம் சம்பாதிக்கிறாள் என்றாள். நான் அமைதியாக அவளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் வேலைக்காரிக்கு அவளுடைய சம்பளத்தையும் கொடுத்து கூடுதலாக சில பணத்தையும் கொடுத்தேன். அவளுக்கு தன் சம்பளம் கிடைத்துவிட்டது போல் தோன்றியது. நான் அங்கிருந்து கிளம்பினேன். அவளுக்கு வீட்டில் இருந்த சில பொருட்களையும் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தேன். நான் என்னுடன்
பல பொருட்களை எடுத்துக்கொண்டு வேறு ஒரு நகரத்திற்கு சென்றேன். அங்கே நான் மீண்டும் ஒரு பள்ளியில் ஆசிரியை பணியில் சேர்ந்தேன். இன்று என்னிடம் ஒரு சொந்த வீடும் ஒரு காரும் இருக்கின்றன. நான் என் கணவரின் பெயரில் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தை கட்டினேன். இந்த ஆதரவற்றோர் இல்லத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பணம் முழுவதும் என் கணவர் லஞ்சமாக பெற்ற பணமாகும். ஒருவேளை விதிக்கே இதுதான் சம்மதமாக இருந்திருக்கும் போலும். இந்த பணம் ஒரு நல்ல இடத்திற்கு பயன்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. நான் இந்த பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை செய்ய விரும்பினேன். ஆனால் இதெல்லாம் விசித்திரமாக தோன்றுகிறது. அவர் இத்தனை ஆண்டுகளாக இந்த பணத்தை சேமித்து வைத்திருந்தார். ஆனால் அவரால் அதை செலவழிக்க முடியவில்லை. இதுதான் வாழ்க்கை. இதில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்துதான் இருக்கும். ஆனால் இப்போது என்னால் யார் மீதும் நம்பிக்கை வைக்க முடியவில்லை. அதனால் எனக்கு மீண்டும் திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. நான் என் கணவரை மகிழ்ச்சியோடு நினைவு கூர்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் என் கணவர். இப்படியே பல நாட்கள் கடந்தோடின. இப்போது என்னிடம் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. அவருடைய PF நிதி பணமும் என் வங்கிக் கணக்கில் வந்து சேர்ந்துவிட்டது. ஆனால் இப்போது என் முன்னால் ஒரு பெரிய பிரச்சனை வந்து நின்றது. அதுதான் தனிமை. நான் ஆசிரியையாக வேலை செய்த பள்ளியில் என் நேரம் மிகவும் சீக்கிரமாக ஓடிவிடும். ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகு என் நேரம் நகராமல் அப்படியே இருக்கும். நான் பலமுறை என் பெற்றோரை என்னுடன் வந்து தங்கும்படி வற்புறுத்தினேன். ஆனால் அவர்களுக்கு தங்கள் கிராமத்தை விட்டுவிட்டு எங்கும் வர மனமில்லை. எனக்கு இன்னும் வயது குறைவாக இருந்ததால் அவர்கள் என்னை சீக்கிரம் 2வது திருமணம் செய்து கொள்ளும்படி தொடர்ந்து அறிவுரை வழங்கினார்கள். உன் முன்னால் இன்னும் நீண்ட வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கையை கடக்க ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு துணையின் தேவை இருக்கிறது. இப்போது நீயே உனக்கான துணையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். ஆனால் நான் இனி ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்திருந்தேன். இந்த தனிமையான வாழ்க்கைக்கு முன்னால் நான் ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். ஏனென்றால் இந்த தனிமை எந்த ஒரு மனிதனின் விதியிலும் வரக்கூடாது. நான் பாடம் நடத்திய அதே பள்ளியில் சேகர் என்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். அவருடைய தந்தைதான் அந்த பள்ளியின் தாளாளராகவும் முதல்வராகவும் இருந்தார். சேகருடன் எனக்கு ஒரு நல்ல நட்பு இருந்தது. அவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது எனக்கு தெரியும். ஒரு நாள் நான் பள்ளியின் சில முக்கியமான ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டிற்கு சென்றேன். நான் அவருடைய பெரிய பங்களாவிற்குள் நுழைந்தேன். எங்கள் பள்ளியின் தாளாளர் வரவேற்பறையில் எனக்காகவே காத்து கொண்டிருந்தார். ஒருவேளை அவருடைய மகன் சேகர் தன் அறைக்குள் இருந்திருக்கலாம். அவர் தன் வேலைக்காரனை அழைத்து எனக்காக காஃபி கொண்டு வரும்படி கூறினார். அவருடைய மனைவியின் பெரிய புகைப்படம் ஒன்றிற்கு அங்கே மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவருடைய மனைவி இப்போது இந்த உலகத்தில் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அங்கே பல வேலைக்காரர்கள் இருந்தனர். ஆனால் அந்த வீட்டில் எந்த ஒரு பெண்ணையும் காணவில்லை. நான் அவரிடம், சார், இந்த புகைப்படம் என்று கேட்டேன். அதற்கு அவர், இவள் என் மனைவி மற்றும் சேகரின் தாய். சேகர் பிறந்த அதே நேரத்தில்தான் இவள் இறந்தாள். நான் தான் சேகரை வளர்த்து ஆளாக்கினேன். ஆனால் இன்றும் அவனுக்கு தான் பிறந்ததால்தான் தன் தாய் இறந்தாள் என்ற எண்ணம் இருக்கிறது. நான் பலமுறை அவனுக்கு புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அவன் தன்னைத்தானே குற்றவாளியாக நினைத்து கொள்கிறான். அவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்பது உனக்கும் தெரியும். ஆனால் நீ அவனிடம் இதற்கான காரணத்தை கேட்டாயா என்றார். அதற்கு நான், ஆம் சார், நான் ஒரு முறை அவரிடம் கேட்க முயன்றேன். ஆனால் அவர் என்னிடம், மேடம், நம் நட்பை நட்போடு நிறுத்தி கொள்ளுங்கள். என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறிவிட்டார். அன்று முதல் நான் அவரிடம் மீண்டும் அந்த கேள்வியை கேட்கவே இல்லை என்றேன்.
அதற்கு அவர் என்னிடம் கூறத் தொடங்கினார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவனுக்கு ஒரு பெண்ணுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் அடுத்த நாளே அந்த பெண் ஒரு விபத்தில் இறந்து விட்டாள். என் மகன் சேகர் படித்தவனாக இருந்தாலும் தனக்கு திருமணம் நிச்சயமாகியதால்தான் அவள் இறந்தாள் என்று அவன் நினைக்கிறான். அதனால் அவன் இனி ஒருபோதும் திருமணம் செய்து கொள்வதில்லை என்று சபதம் எடுத்துக்கொண்டான். அதிலும் அந்த பெண் விபத்தில் இறந்ததிலிருந்து அவன் தன்னை ஒரு அபாக்கியசாலியாக நினைத்து கொள்கிறான். மகளே, அப்படி இருந்திருந்தால் என்னால் இத்தனை கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்திருக்க முடியுமா? நீயே சொல் என்றார். நான் அந்த பள்ளியில் சேர்ந்த முதல் நாளில் இருந்தே அவரை பற்றி எனக்கு எல்லாமே தெரிந்திருந்தது. அவருக்கு தன் மகனை பற்றி கடுமையான கவலை இருந்தது. ஆனால் இதில் என்னால் அவருக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. நான் அங்கிருந்து கிளம்ப முற்பட்ட போது அவர் என்னிடம், மகளே, தனிமையை நான் மிகவும் நெருக்கத்திலிருந்து பார்த்திருக்கிறேன். 35 ஆண்டுகள் என் வாழ்க்கையை நான் தனிமையிலேயே கழித்திருக்கிறேன். நான் மறைந்த பிறகு என் மகனுக்கும் அதே நிலைமை வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நீயும் அதே சூழ்நிலையில்தான் கடந்து கொண்டிருக்கிறாய். உங்கள் இருவருக்குள்ளும் ஒரு நல்ல நட்பு இருக்கிறது. சேகருக்கும் உன்னுடைய குணம் மிகவும் பிடிக்கும். பலமுறை அவன் வீட்டிற்கு வந்த பிறகு உன்னை பற்றி என்னிடம் பேசுவான் என்றார். அவர் அடுத்து என்ன பேசப் போகிறார் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் எங்கள் இருவர் மனதிலும் அப்படிப்பட்ட எண்ணம் எதுவும் இல்லை. ஆனால் அவர் தனிமையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். சேகர் கீழே வந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் அங்கே சமையலறையின் அருகில் நின்று கொண்டு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய வேலைக்காரன் காஃபி கொண்டு வந்த அதே நேரத்தில் என் பார்வை அங்கே சென்றது. நான் அங்கிருந்து என் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். எனக்கு மீண்டும் அந்த பழைய திருமண வாழ்க்கையை வாழ விருப்பமில்லை. ஆனால் தனிமை மிகவும் கொடுமையானது என்பதும் எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல என்பதும் உண்மையான ஒன்றுதான். அதன் பிறகு 2-3 நாட்கள் நான் என் பணிக்கு செல்லவே இல்லை. 3வது நாள் நான் தங்கியிருந்த வீட்டிற்கு அந்த முதல்வர் வந்திருந்தார். அவர் மீண்டும் ஒருமுறை எனக்கு புரிய வைத்து ஆறுதல் கூறினார். நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். சில நாட்களிலேயே எங்கள் திருமணம் நடைபெற்றது. இவ்வாறாக என் புதிய வாழ்க்கை தொடங்கியது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.